கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எஜமான்களுக்கும் எங்கே எஜமான் இருக்கிறார்? பரலோகத்தில். எஜமான்கள் வேலைக்காரருக்கு எப்படிப்பட்டதை செய்ய வேண்டும்? நீதியும் செவ்வையுமானதை. வேலைக்காரருக்கு என்பதன் அர்த்தம் என்ன? அடிமைகளுக்கு. இடைவிடாமல் பண்ண வேண்டியது எது? ஜெபம். எதில் விழித்திருக்க வேண்டும்? ஜெபத்தில். ஜெபத்தில் எப்படி விழித்திருக்க வேண்டும்? ஸ்தோத்திரத்துடன். பவுல் எது நிமித்தம் கட்டப்பட்டிருந்தார்? கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம். பவுல் எதை குறித்து பேச வேண்டிய விதமாய் பேச விரும்பினார்? கிறிஸ்தவனுடைய இரகசியத்தை குறித்து. கிறிஸ்தவனுடைய இரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு விரும்பியவர் யார்? பவுல். இரகசியத்தை என்பதன் அர்த்தம் என்ன? மறைபொருளை. தேவன் எதை திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறினார்? திருவசனம் செல்லும்படியான வாசலை. யாருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும்? புறம்பே இருக்கிறவர்களுக்கு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? காலத்தை. புறம்பே இருக்கிறவர்களுக்கு என்பதன் அர்த்தம் என்ன? திருச்சபையை சேராதவர்களுக்கு. அவன் அவனுக்கு இன்னின்னபடி என்ன சொல்ல வேண்டும் என்று கொலோசியர்கள் அறிய வேண்டும். உத்தரவு. உங்கள் வசனம் எப்பொழுதும் எது பொருந்தினதாயிருக்க வேண்டும்? கிருபை. உங்கள் வசனம் எப்பொழுதும் எதால் சாரமேறினதாயிருக்க வேண்டும்? உப்பால். இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும். வசனம் என்பதன் அர்த்தம் என்ன? சம்பாஷணை அல்லது பேச்சு.
கிருபை பொருந்தினதாயும் என்பதன் அர்த்தம் என்ன? இனியதாயும். சோதனை கேள்வி 1. எஜமான்கள் தங்களுக்கு யார் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்ய வேண்டும். ஏ. பரலோகத்தில் எஜமான். பி. மனைவியும் பிள்ளைகளும். சி. பரலோக தூதர்கள். டி. ஆலயத்தில் போதகர். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உப்பால் சாரம் ஏறினதாயும் என்பதன் அர்த்தம் என்ன? சுவை உடையதாயும். பவுலின் செய்திகளை எல்லாம் கொலோசையர்களுக்கு அறிவிப்பவன் யார்? தீகிக்கு. கர்த்தருக்குள் பவுலின் உடன் வேலையாள் யார்? தீகிக்கு. பவுல் தீகிக்கின் குணங்களாக குறிப்பிடுவன எவை? பிரியமான சகோதரன், உண்மை உள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் பவுலின் உடன் வேலையாள். கொலோசையருடைய செய்திகளை அறிய பவுலால் அனுப்பப்பட்டவர்கள் யார்? தீகிக்கு, ஒனேசிமு. தீகிக்குவையும் ஒனேசிமு என்பவனையும் எதற்காக கொலோசையர்களிடத்தில் பவுல் அனுப்பியிருந்தார்? அவர்கள் செய்திகளை அறியவும் அவர்கள் இருதயங்களை தேற்றவும். ஒனேசிமு என்பவனை பவுல் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன். உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரன் யார்? ஒனேசிமு. பவுலோடு கூட காவலில் இருந்தவன் யார்? அரிஸ்தர்க்கு. பர்னபாவுக்கு இனத்தான் யார்? மார்க்கு. கொலோசையர் யாரை குறித்து கட்டளை பெற்றார்கள்? மார்க்குவை குறித்து. கொலோசையரிடத்தில் யார் வந்தால் அவனை அங்கீகரித்துக் கொள்ள பவுல் கூறினார்? மார்க்கு. யுஸ்து என்னப்பட்டவன் யார்? இயேசு. விருத்த சேதனம் உள்ளவர்களில் பவுலின் உடன் வேலையாட்களாய் இருந்தவர்கள் யார்? அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து எனப்பட்ட இயேசு. விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் யார்? இவர்கள் அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து. விருத்த சேதனம் உள்ளவர்களான அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து எனப்பட்ட இயேசு இவர்கள் எதின் பொருட்டு பவுலின் உடன் வேலையாட்களாயிருந்தார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு. பவுலுக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள் யார்? அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து. கொலோசையர்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் என்று பவுல் யாரை குறிப்பிடுகின்றார்?
எப்பாபிரா. எப்பாபிரா எவர்களை சேர்ந்தவன்? கொலோசையர்களை. எப்பாபிரா என்பவன் யார்? கிறிஸ்துவின் ஊழியக்காரன். சோதனை கேள்வி 2. இடைவிடாமல் பண்ண வேண்டியது என்ன? ஏ உபவாசம், பி தற்பரிசோதனை, சி தியானம், டி ஜெபம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தன் ஜெபங்களில் கொலோசையருக்காக போராடியவர் யார்? எப்பாபிரா. கொலோசையர் எவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் இருக்க எப்பாபிரா ஜெபம் பண்ணினான்? தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். கொலோசையர் எப்படி நிலை நிற்க வேண்டும் என்று எப்பாபிரா ஜெபம் பண்ணினான்? பூரண நிச்சயமுள்ளவர்களாக. பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் என்பதன் அர்த்தம் என்ன? முழு உறுதி உள்ளவர்களாயும். எப்பாபிரா யாருக்காக எல்லாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான் என்று பவுல் கூறினார்? கொலோசையர்களுக்காகவும், லவோதிக்கேயருக்காகவும், எராப்போலியருக்காகவும். எப்பாபிராவை குறித்து சாட்சியாய் இருந்தவர் யார்? பவுல். பிரியமான வைத்தியன் யார்? லூக்கா. கொலோசையர்களுக்கு வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார் யார்? அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து எனப்பட்ட இயேசு, எப்பாபிரா, லூக்கா, தேமா. எங்கே இருக்கிற சகோதரரை வாழ்த்த பவுல் கூறினார்? லவோதிக்கேயா. யாருடைய வீட்டில் சபை கூடியது? நிம்பாவின் வீட்டில். யாரையெல்லாம் வாழ்த்த பவுல் கொலோசையர்களிடம் கூறினார்? லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரர் நிம்பா, அவன் வீட்டில் கூடுகிற சபை. பவுல் எழுதின இந்த நிருபம் கொலோசையர்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு எங்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும். லவோதிக்கேயா சபையிலும். லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்பட வேண்டியது எது? கொலோசையர் நிருபம். பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் முதலில் எங்கு வாசிக்கப்பட வேண்டும்? கொலோசையரிடத்தில். கொலோசையர் எங்கிருந்து வரும் நிருபத்தையும் வாசிக்க வேண்டும்? லவோதிக்கேயாவிலிருந்து. அர்க்கிப்பு கர்த்தரிடத்தில் பெற்றது என்ன? ஊழியம். அர்க்கிப்பு எதை நிறைவேற்றும்படி கவனமாயிருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை.
நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று அர்க்கிப்பிடம் கூற வேண்டியவர்கள் யார்? கொலோசையர். கொலோசையருக்கு தன் கையினால் நிருபம் எழுதியவர் யார்? பவுல். பவுல் எவர்களை வாழ்த்தினார்? கொலோசையர்களை. சோதனை கேள்வி 3. எது சொல்லும்படியான திறந்த வாசலை தேவன் திறந்தருள எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னார்? ஏ பிரசங்கம், பி திருவசனம், சி நற்செய்தி, டி சுவிசேஷம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் எப்படி இருக்கிறதை கொலோசையர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். கட்டப்பட்டிருக்கிறதை. யார் கட்டப்பட்டிருக்கிறதை கொலோசையர் நினைத்துக் கொள்ள வேண்டும்? பவுல். டேஷ் உங்களோடு இருப்பதாக. கிருபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமேன்.